வணக்கம். உறவுகளுக்கு உங்கள் கணேசன். இன்று காரைக்குடியிலிருந்து ஒரு நண்பர் அவர் என்ற மறுமணத்துக்காக பேசுகிறாரு. வீட்டோட மணமகன் சம்மதம். அவர் வீரகுடி வெள்ளாளர் பிள்ளைமாறு. அவருக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்சி மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 கம்யூனிட்டி வரும். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம், ஆதி திராவிடர் பறையர், எஸ்கே அருந்ததியர். இந்த 3 சமுதாயமும் தான் எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். எஸ்சி மட்டும் வேண்டாம். இவர் வீரகுடி பிள்ளைமாறு, ஆனால் ஜாதி தடை இல்லை, எஸ்சி தவிர்த்து. சரிங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 வயது ஆகிறது. 10 வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கிறாரு. வெளிநாட்டில் வேலை பார்த்து என்னையா மிச்சம் இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் காரைக்குடியில் செக்யூரிட்டி வேலை 15,000 ரூபா சம்பளம். இதுதான் அவருடைய நிலவரம். சரி, இப்போ இவ்வளோ நாள் ஒருத்தர் வெளிநாட்டு வேலைன்னா சம்பளம் கை நிறைய கிடைக்கும், அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாரு. வீடு ஒத்தி வீடு. ஒத்தி வீட்டில் யார் இருக்கா? அவங்க அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் வீட்டம்மா, அண்ணன் குழந்தைகள், இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் எங்கே இருக்கிறாரு? அண்ணன் ஃபாரின்லாம் வேலை பார்க்குறாரு. சரி, இவர்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பைக் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறாரு. செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன், 15,000 வச்சுருக்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் வேலை பார்த்து 45 வயசு வரைக்கும் என்ன பண்ணால், முதல்ல ஒரு கல்யாணம் முடித்தேன், அவர் 2 மாதத்தில் 2 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போயாச்சு, எங்கள் சின்னம்மா மகா பெரியம்மா மகா அக்கா தான் முடிச்சு வச்சாங்க, நல்ல பிள்ளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ அண்ணன் சிங்கப்பூரில் வேலை பார்க்குற அண்ணன் கல்யாணத்துக்கு செலவுக்கு ரூபா தருவாராம். எல்ஐசி 15 லட்சத்துக்கு போட்டிருக்காராம். 1 வருஷம் ஆச்சான். இப்போ தான் மாதம் 8,000 ரூபா கட்டுறாராம். டெபாசிட் எதுவும் கிடையாது, அப்பா கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வந்து அவர் பேசும்போதே பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவர் வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சம்பவம். அப்போ ஆண்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து தண்ணினே அடிக்காமல் சிக்கனமாக வேலை பார்த்து 4 காசு சம்பாத்தி வைக்கணும். 45 வயசில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாத இனிமேல் என்ன சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க? என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் பொதுவாக பேசுகிறேன், அவ்வளோதான். ஏன் பொண்ணு வேணும் கேட்குறீங்க. ஒரு மனைவி இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வாட்டில் பிடிச்சே அழிச்சிடுறீங்க. சொத்து கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. உங்களை நம்பி யாரும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தரை குறைச்சி சொல்வதற்காக இல்லை. அவர் என்கிட்ட மணிக்கணக்கில் பேசுகிறார். அந்த பேசக்கூடிய விதங்கள் ஏதாவது இருக்குதா? நீங்களே இந்த ஆடியோ பாருங்கள். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்கிறேன், மனைவி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படுவதை விட நீங்கள் தைரியமாக இருந்து ஒரு வேலையை பார்த்து முன்னேறணும் முதல்ல. இதை நான் எதுக்காக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறீங்க. வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னா அவங்களுக்கும் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போக முடியும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய ஃபோட்டோவை அனுப்ப சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஃபோட்டோ வந்துடும். என்ன அவர் அது ஒரு மனிதர் வந்து ஒன்றுமே இல்லைனாலும் உழைப்பு இருந்தால் போதும். ஆனால் 45 வயது வரைக்கும் அவர் வந்து 1 ரூபா கூட சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னா இது நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? பொதுவாக வந்து நீங்கள் பேசுகிற எல்லாரும் பேசுகிறதையும் நம்ம போடுறது கிடையாது. ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக ஒரு பெண்ணு பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறீங்க. பெண் வீட்டுக்காரங்க கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள வச்சு காப்பாற்றுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல அதை சொல்லுங்கள். அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து நீங்கள் ஒரு பொண்ணை கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அதுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க. நல்ல ஒழுக்கமாக இருந்து ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக இருந்து வேலை பார்த்து 4 காசு சம்பாத்தியம் பண்ணி வச்சு ஒரு வீடு வாசல் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். எல்லாரும் வீட்டோட மாப்பிள்ளை, நிறைய பேர் இன்றைக்கி வீட்டோட மாப்பிள்ளை கேட்குறீங்க. அதுக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிப்பாங்கல்ல, வந்து வீட்டோட மாப்பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு போயிடக்கூடாதுல்ல, அதையும் நினைக்கிறாங்க. அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் கஷ்டம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிண்ணா? இன்னொருத்தர் கேட்குறாரு, நான் இந்த ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் கடந்த 30 வருடமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுவரையில் பீடி சிகரெட்டு தண்ணி எந்த இதுவும் கிடையாது. சரிண்ணா? எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சார் புகையில போடுவீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, ஏன் சார் உங்களுக்கு லெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா அப்படி? சாப்பிட கூட எனக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஃபோனையும் அட்டன் பண்ணுறேன். இது வந்து உழைப்பு, சம்பாத்தியம். பணம் சம்பாதிக்காதல, பேரை சம்பாத்தியம் பண்ணதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இருந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலும் நான் வந்து பேர் சம்பாதிக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மனிதன் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக வேலை பார்க்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது.
நீங்கள் நல்லா வேலை பார்க்கணுன்னு மட்டும் நினைங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வேலை பார்க்க பார்க்க உங்கள் உடல் ஆரோக்கியம் முதல்ல. உடல் உழைப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து நல்லா வேலை பாருங்கள். பீடி, சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, புகையிலை இதெல்லாம் மறங்க முதல்ல. அது பக்கமே போகாதீங்க. ஏன்னா ஒரு பெண் விரும்பக்கூடியது என்ன விரும்புவாங்க? 10 ரூபாய்க்கு இப்போ 5000 ரூபா உழைச்சா கூட அந்த 5000 ரூபாயிலும் குடும்பத்தை ஓட்டலாம், 50,000 ரூபாயிலும் குடும்பத்தை ஓட்டலாம். முதல்ல நமக்கு வந்து எப்படி உழைக்கணும், எப்படி வாழணுங்கிறது முதல்ல கற்றுக்கணும் முதல்ல. சரிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறேன், எல்லாம் போதையில் தான் அலைகிறாங்க. சரி, இப்போ இவர் பேசின ஆடியோ கேளுங்க. யாராவது இவருக்கு பெண் கொடுக்க விருப்பப்பட்டேன்னா அவர் நம்பர் தரேன், பேசுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்கள் காரைக்குடிலேருந்து நான் பேசுகிறேன். சொல்லுங்க சார். எனக்கு 45 வயசா சார். மறுமணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். 45. சரி. நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணிட்டு இப்போ லீவுக்கு வந்திருக்கேன். சரி. அங்கே அதுதான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். சூப்பர்வைசர் நான் சிங்கப்பூரில். சரி. இப்போ வந்து சும்மா இருக்க வந்து வேலை பார்த்துருக்கேன். மாதம் 5,000 சும்மா இருக்க விடாமல் ஒரு 5,000 செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கேன். சரி, ரைட்டு. அப்பா இல்லை, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கா. அண்ணன் சிங்கப்பூர் இருக்காப்புல. சரி. கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போகலன்னா போவேன். சிலவங்க வீட்டோட இருக்கணும், மாப்பிள்ளை ஊருக்கு போகலாம்பாங்க. அப்படி இருந்தாலும் இருக்கிறேன். இல்லை ஊருக்கு போச்சுன்னா நான் போவேன். சில காசு பண்ணணும், வசதி வாய்ப்பு, நகை நட்டு, அழகு, படிப்பு அதெல்லாம் எதுவுமே நல்ல குணம் தான் எதிர்பார்க்குறேன். வர வருஷம் 1 ரூபா காசு வேணாம். இந்த சீரு கொடுக்குறதா எனக்கு வேணாம். நகையெல்லாம் போட வேணாம் பொண்ணுக்கு. சரி. பராசம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்ல குணமாக இருந்தாங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து 2 லட்சம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க. எங்களை வந்து முதல் தலைஞ்சு ஏமாற்றிட்டாங்க. நீ சரி. அந்த பொண்ணு வந்து ஊரை விட்டு போயிட்டா. அவங்க அம்மா இப்போ கடை 5-6 லட்ச ரூபா கடை, நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு என் காசை கொண்டு போயிட்டான். ஊரை விட்டே போயிட்டான் அவன் கொண்டு தரைஞ்சிட்டு. சரி. எனக்கு குழந்தைலாம் கிடையாது. நாங்கள் வந்து வீரக்குடி வெள்ளாத புள்ள மாதிரி தான். நாங்கள் படித்து பிறந்து எல்லாமே காரைக்குடி தான். நாங்கள் சரி. எங்களுக்கு சொத்து பொத்து நிலம் வசதியெல்லாம் வந்து பரமுடி இருக்கு. இங்கே கிராமத்தில் அப்பா எங்கள் தாத்தா விட்டு எங்கள் அப்பாட்டு நிலம் வளமா அங்கே இருக்குது. அங்கே சொந்த வீடு இருக்குது, இடம் கிடக்கு, எங்கள் வயல் வாசல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வருஷத்துக்கு சிவராத்திரி மட்டும் சாமியிட போவோம். எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து அழகு 12ஆம் படி கருப்பர் தான் எங்களுக்கு குலதெய்வம் சார். சொல்லுங்க சார், கேட்குறேன் சார். அதான். அப்புறம் வந்து அண்ணன் வந்து சிங்கப்பூருக்கு. அப்புறம் எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கு, அப்பா இல்லை. தங்கச்சி 2 தங்கச்சியுமே இறந்துட்டாங்க. நாங்கள் ஒத்திக்கி இருக்கோம். இப்போ ஒத்திக்கி இருக்கோம். வாடகை வீட்டில் இல்லை, ஒத்திக்கி. இப்போ மறுபடியும் ஒத்திக்கி வாங்க போகிறோம் வேறு வீடு. கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு போகிறேன்னா போவேன். இல்லை ஹெல்ப் பண்ணலாம் வேணாம், பணம் காசு நாங்கள் பார்த்துக்குவோம். அதெல்லாம் கொஞ்சம் வசதி, கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வசதியும் சொல்ல முடியாது, ஏழையும் சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் நாங்கள். ஆனால் குழந்தை கிடையாது. ஆனால் பொண்ணுக்கு வந்து நகை அதெல்லாம் எதிர்பார்க்கல. பொண்ணுக்கு நகை போட்டால் அவங்க செஞ்சால் செய்யட்டா நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். வரச்சுன்னா எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. பார்த்தா மட்டும் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டேன் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ பார்த்து கொடுத்தா கொடுக்கணும், இல்லை சரி இல்லைனா ஓகே, நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பண்ணல. வர்றவங்க பொண்ணு வந்து நல்லா குணமாக இருந்தாலும் போதும். அழகு, படிப்பு, வசதி வாய்ப்பு, குண்டு கொட்டையாக இருக்கா குட்டையாக இருக்கா தான். அந்த கருப்பாக இருந்தாலும் சரி, சேப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குணமாக இருந்தாங்கன்னா போதும். என் அம்மா சொல்கிற கேட்டு நான் சொல்கிற கேட்டு தான். இப்போ எனக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றவங்கள்ட்ட ஆம்பளாட்ட சேட் பண்ணி பேசுறது, படத்துக்கு போகிற செகண்ட் ஷோ அப்படிலாம் வச்சுக்கூடாது. இந்த பொண்ணு பொண்ணு சொல்கிறதே கேட்குற, வாட்ஸ்அப் பேசுறது, ஆம்பளாட்ட படத்துக்கு போகிற செகண்ட் ஷோ போயிட்டு வருது, இது சொல்கிறதே கேட்கறது இல்லை. நானும் கை நீட்டி பொம்பளை திட்டுறதே எனக்கு பிடிக்காது. கை நீட்டுற அளவுக்கு அந்த நடந்துக்குச்சு. அதுதான் சொல்லுங்கள் சார். பணம் எவ்வளோ கட்டணும்னு சொல்லுங்கள், நான் கட்டுறேன். ஓகே. எவ்வளோ சார் கட்டணும் உங்களுக்கு பணம்? முதல்ல உங்களுடைய விவரத்தை நான் எழுதிக்கட்டுமா? ஏற்றுக்கேன். நான் வாட்ஸ்அப் அனுப்புவேன். நான் எல்லாத்தையும் அனுப்பிடுவேன். டீட்டெயிலாக பணம் கட்டும்போது எவ்வளோ கட்டுன்னு சொல்லி நான் அனுப்பிடுவேன். டீட்டெயில் அனுப்பிடுவேன். ஆனால் சார் நான் உண்மையை சொல்கிறேன், கேட்டுங்க. முடி எனக்கு கொஞ்சம் ஹெல்மெட்டை போட்டு சிங்கப்பூரில் கொஞ்சம் கொட்டி போச்சு. எனக்கு கொஞ்சம் முன்னாடி வழுக்காத இருக்கேன். உண்மையை சொல்லிடணும்ல, போய் சொல்லக்கூடாதுல்ல. சரி. ஏன்னா சிங்கப்பூர் முடி நிறைய இருந்துச்சு. சிங்கப்பூர் தண்ணி கெமிக்கல் தண்ணி குளிக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு எனக்கு முக்கால்வாசி கொட்டி போச்சு. முடி வைக்கணும் அப்படின்னா நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் நாளை பற்றி மதுரையில் வச்சுட்டு வந்துடுறேன் முடி. உங்க பேர் என்ன பேரு? என் பேர் விஜயகுமார் சார். விஜயகுமார். என்ன ஜாதி? நாங்கள் வீரக்குடி வேலை புள்ளமார். வேற ஜாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது கீழ் ஜாதி பார்த்தேன். பழைய வீடு, பல்ல வீடு, சக்கரை வீடுலாம் ஒத்துக்க மாட்டாங்க வீட்டில். சரி. வேற நாடாரு, தேவர், அக்கம்புடியாரு, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து இங்கே வந்து 10th தான் படித்தேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து CCC படிச்சு சூப்பராக இருக்கேன் சார். சரி. வயசு என்ன ஆகுது? எனக்கு அதான் 45 வயசு ஆகுது சார். பார்க்க சின்ன பையன் தான் இருக்கு. ரொம்ப பெரிய சின்ன பையன் தான். ஆள் ஒல்லியாக தான் இருப்பேன். சின்ன பையன் வயசு தேவை மாட்டார். போயிடுச்சு ரொம்ப எல்லாருமே.
ரைட் சார், ரைட் சார். உங்களுடைய எல்ஐ ஐடியா. எல்ஐசியோட பணம் கட்டிட்டு இருக்கேன். மாசம் மாசம் போட்டிருக்கேன். அதில் 8,000 சம்பளம் போட்டு நாளைக்கு பின்னாடி ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு வீடு வாசம் வாங்கினா நாங்கள் தனியாக இருக்கோன்னா காசு வேணும், அதனால எல்ஐசி தனியாக கட்டிட்டு இருக்கேன். ரைட். ஓகே, ஓகே. இப்ப விஜயகுமார், நீங்க வீரகுடி வெள்ளாளர் பிள்ளைமாரு, ம். உங்களுக்கு ஜாதி மதம் தடையில்லை, தேவேந்திரகுலம் அதாவது எஸ்சி தவிர்த்து. எஸ்சி பழைய வீடு, பழைய வீடு, சக்கரை வீடு வேணாம். ரைட். குறை ஓகே, வீடு. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா பொண்ணு வந்து படிச்சிருக்கணும், அழகு, இந்த நகை நட்டு வரதட்சணை அதெல்லாம் எது வேணாம். அதனால முடிஞ்சா சரி உண்மையை சொல்லிடுறேன். என்னப்பா முடியாதுன்னா ஓகே, நான் வந்து கேட்க போறது தான். அது மாதிரி ஒய்ஃப் வேலைக்கு போக கூடாது, எனக்கு வந்து வீட்டுல இருந்தா போதும். ரைட்டு விஜயகுமார், என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. ம். இப்ப வீரகுடி பிள்ளைமார்ல நீங்க பிள்ளைமார் சமுதாயத்துல இருந்து பேசுறீங்க. விஜயகுமார், நீங்க தான் மாப்பிள்ளை, அப்படித்தானே? ஆமா சார், ஆமா சார். நீங்க 10 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஃபாரின்ல போய் ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்க. அங்க ஆ. சூப்பர்வைசர் வேலைக்கு. வயசு ஆ. உங்களுக்கு 35 வயசு ஆகுது. 45 சார். 45. வயசு 30 வயசு மேலே தெரியும். ரைட்டு. வயசு இளமையா இருப்பீங்க. முடி கொஞ்சம் அதாவது தலையில முடி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா சார், முன்னாடி வழுக்கா ஓகே. இருக்கு. ஏன்னா இப்போ ஹெல்மெட் போட்டு வண்டி போச்சு. இப்போ இங்க வந்து நீங்க 15,000 சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. செக்யூரிட்டியா இருக்கேன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டியா வேலை பார்த்துருக்கேன், சரி. கவர்மெண்ட் காலேஜில். உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இல்லை சார், நான் ஒத்திக்கு தான் சார் இருக்கோம். ஒத்திக்கு தான் இருக்கீங்க. உங்க கூட ஆ. பிறந்தது எத்தனை பேரு? ஒரு அண்ணன் இருக்கு. அப்புறம் தங்கச்சி, 2 தங்கச்சி இறந்துட்டாங்க. நான் 2 பசங்க தான் இருக்கோம். தங்கச்சி 2மே இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறத மட்டும் சொல்லுங்க சார். இப்ப இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் அண்ணன். அண்ணன் அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காப்ல. அண்ணன் அங்கே டிரைவராக இருக்காப்ல. அண்ணனும் சிங்கப்பூர்ல இருக்காப்ல. ம். இப்ப உங்களுக்குன்னு என்ன வசதி இருக்கு? எனக்குன்னு வசதி என்ன சார் இருக்கு? நான் வந்து காசு சம்பாதிக்கிறேன், பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். எல்ஐசி போட்டு கட்டிட்டு நான் பார்த்துருக்கேன். எல்ஐசி எத்தனை லட்சத்துக்கு போட்டிருக்கீங்க? ஒன்று தான் போட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். மாசம் 8,000 கட்டிட்டு இருக்கேன் எல்ஐசி. 10 லட்சத்துக்கு போட்டிருக்கீங்க. 15 வருஷத்துக்கு போட்டிருக்கேன் சார். 15 லட்சத்துக்கு போட்டிருக்கீங்க. ம். எத்தனை வருஷம் கட்டியிருக்கீங்க? நான் இப்போ வந்து ஒரு வருஷமா கட்டியிருக்கேன் சார். நான் ஒரு 10 வருஷம் கட்டுறேன் சார். 12 வருஷம் போட்டிருக்கேன். 10 வருஷம் நான் சரி போட்டிருக்கேன் சார். இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஐயா, அப்படின்னா ஒய்ஃப் ஐயா, வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஐயா சாமி, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப ஏன்னா நிறைய அடுத்த கால் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா தான் நான் இதை அப்படியே பெண் வீட்டுக்கு சொல்ல முடியும். சொல்லுங்க சார். ஆமா, வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா விடிய விடிய நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது வீரகுடி வெள்ளாளர் பிள்ளைமாரு, நீங்க ஜாதி தடையில எஸ்சி தவிர்த்து. விஜயகுமார் 10 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. 45 வயசு ஆகுது. ஒத்தி வீட்டுல இருக்கிறீங்க. உங்க கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காப்ல. எல்ஐசி 15 லட்சத்துக்கு போட்டிருக்கீங்க. வேற பேங்க்ல டெபாசிட் எவ்வளவு இருக்கு? பேங்க்ல இல்லை சார், காசு இல்லை சார். வேற உழைச்சு என்ன பண்ணீங்க? உழைச்சி வீட்டுக்கு தான் கொடுத்தது. வீட்டில் கொடுத்தது. வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன். பைக், எனக்கு புது பைக் ஒன்று வாங்கியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை சார். வீட்டில் உழைச்சி கொடுத்துது சார். இல்லை ஏமாந்தது சார். காசை ஃபுல்லாக வாங்கிட்டு அப்பா இருந்த அம்மா பொண்ணு. இருக்காங்களா? அப்பா இல்லை, எனக்கு அம்மா மட்டும் தான். பொண்ணுக்கு தான் சார் காசை கொடுத்து அழிச்சுட்டா ஐயா, ஐயா, சார். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வளவளன்னு ஓட்டிட்டே இருக்காதீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்கா. ஆ. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி, ரைட், ஓகே. இப்ப நீங்களும் அம்மாவும் தான் இருக்கீங்க. அண்ணி இருக்காப்ல. அண்ணன் ஒய்ஃப் இருக்காப்ல. அண்ணன் வீட்டம்மா ஒன்றா தான் இருக்காங்களா? ஆமாம், அண்ணி வீட்டில் இருக்கா. எங்களோட அண்ணிக்கு ஒரு குழந்தை இருக்கு. சரி, அண்ணியும் இருக்காங்க. அண்ணிக்கு குழந்தைகள் எத்தனை? ஒரு பையன் இருக்காப்ல. சரி, ரைட். இப்ப அம்மா, அண்ணி, நீங்க 3 பேரும் வீட்டுல இருக்கீங்க. ஆமாம். வீடு ஒத்தி வீடு. ஒத்திக்கு யார் நீங்க கொடுத்துருக்கீங்க? உங்க அண்ணன் கொடுத்துருக்காரா? நாங்கள் அண்ணன் தான் கொடுத்துருக்காப்ல. அண்ணன் தான் கொடுத்துருக்காரு. நீங்க உழைச்சி முதல் மனைவிக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அதுக்கு 2 லட்ச ரூபா காசு கொடுத்து சார். இடம் வித்து தரேன்னா பொய் சொல்லிட்டா சார். இடமே அவோடு இல்லை சார். போலி பத்திரத்தை கொடுத்து ஏமாத்திட்டாரு. எங்கோட்ட பார்த்தா கேஸ் நடக்கு. 4 பேருக்கு பங்கு இருக்கு. சரி, இப்போ கல்யாண செலவு என் செலவு தான் சார். அதில் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி காசு ஃபுல்லாக அநியாயமா போச்சு சார். வேஸ்ட் ஆயிடுச்சு சார். எல்லா கஷ்டம் சேர்த்து வச்சு. ஆண்டவா, நான் கேட்கறதுக்கு மட்டும் படிச்சுங்க. முதல் மனைவி வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சீங்க, எவ்வளவு நாள் இருந்தாங்க? அது வந்து ஒரு 3 மாசம் தான் சார் இருந்தாங்க. 3 மாசத்துல 2 லட்ச ரூபா கொடுத்தீங்க, கொண்டு போயிட்டாங்க. சரி, ரைட்டு. அது கோர்ட் மூலியமா எழுதி வாங்கிட்டீங்களா? இல்லை சார், அவங்க வந்து எழுதி வாங்க சார். ஊரை விட்டு போயிட்டா சார். கல்யாணம் தர தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிட்டா சார். சரி, பெரியவர் மூலியமா எழுதி வாங்கிருக்கீங்களா? யார் மூலியமா எழுதி வாங்கினீங்க? யார் மூலியமா கல்யாணம் முடிச்சிய? எங்களுக்கு வந்து எங்க அக்கா சொந்தக்காரர் வந்து பண்ணது இந்த மேரேஜ். வந்து முதல்ல அந்த அக்காவுக்கே தெரியாது. சப்பா, முடியலடா சாமி. ஐயா, நீங்க வந்து உங்க அக்கா வந்து தான் முடிச்சு வச்சாங்க. சொந்த பொண்ணா? அண்ணியா. அண்ணி உங்க அக்கா தான் முடிச்சு வச்சாங்களா? ஆமா. உங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் தானே சொன்னீங்க? பெரியமாமா அக்கா. பெரியம்மா வீட்லயா? சரி, அவங்க என்ன சொன்னாங்க?
அவங்க எனக்கு தெரியாது விஜயமா, நல்ல பொண்ணு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல சொல்லா விஜயமா, நான் நம்பிட்டேப்பா, எனக்கு தெரியாது, விசாரிக்கிறப்பா அப்படின்னாங்க. சரி, நீ கல்யாணம் முடிஞ்ச 2 மாசத்துல போயிட்டாங்களா? ஆமா சார். 2 மாசத்துல 2 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வயசு 45 வயசு ஆகுது. இவ்வளவு நாள் உழைச்சு உங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க? அந்த 2 லட்ச ரூபா தான் வச்சிருந்தீங்களா? 4 லட்ச ரூபா இருந்தது சார். இன்னும் 2 லட்ச ரூபா எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு பண்ண செலவாயிடுச்சு சார் இப்போ அது. கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபா செலவாகி போச்சு. ஆ, சரி, இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நல்லா ஒண்ணுமே ஓரளவுக்கு இப்போ. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம எப்படி கல்யாணம் முடிப்பீங்க? இல்ல, அந்த பொண்ணு எதுவுமே கொடுக்க வேணாம் சார். நான் உழைச்ச கஷ்டம் சங்கி போய் போயிருவில்ல சம்பாதிக்கிறதுக்கு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு தாலி ஒரு பொண்ணு இன்னைக்கு வரப்போ அதெல்லாம் அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் சார். அதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு உங்க பேச்சு ஒரு உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. இப்படித்தான் பேசுவீங்களா? தெளிவு இல்லாம இருக்க. இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு அண்ணன் பணம் அனுப்பிடுன்றப்ப பொண்ணு பாரு, பணம் அனுப்பிடுறேன், கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றப்ப. ஓ, அண்ணன் அனுப்பி விட்டுறோம்னு சொல்லாரோ? இப்போ நான் நிறுத்துறோம். இப்போதைக்கு செக்யூரிட்டி வேலை பாக்குறீங்க. சரி, செக்யூரிட்டி வேலை பாக்குற உங்களுக்கு வந்து நான் வந்து பொண்ணு எது அமைஞ்சா உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய விவரத்தை நான் எல்லாருக்கும் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி பேசினா நான் நறுக்குன்னு 4 வாரத்துல பேச மாட்டேங்கல. எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? சொல்லுங்க சார். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம பேசுறோம். என்னதா ஏதாவது புரியுதா? இப்படி இருந்தா யாரும் முதல்ல இருக்கக்கூட மாட்டாங்க. வரக்கூடிய முன்னாடி நறுக்குன்னு 4 கேட்கிற கேள்விக்கு மட்டும் சொல்லணும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தையோட இருந்தாலும் ஏத்துக்கிருவீங்களா? இல்ல சார், குழந்தை வேணாம். குழந்தை வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ வீட்டோட மாப்பிள்ளைய போகலாமா? ஓகே, போலாம். சரி சரி, நான் கேட்டுட்டு சொல்றேன். உங்க போட்டோ அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு? இதுதான் வாட்ஸ்அப். ஓகே, நான் ஜாதகம் அனுப்பிடுறேன், போட்டோ அனுப்பிடுறேன். ரைட்.